ஆண்டுகளாக தனி கொற்றம் அமைத்து அரசோச்சி வந்த தமிழ் ஈழம் போர்த்துகீசியராலும் ஒல்லாந்தராலும் பின்னர் பிரித்தானியர்களாலும் அடிமைப்படுத்தப்பட்டு 48 பிப்ரவரி 4 பிரித்தானிய அரசு ஈழம் உள்ளிட்ட சிங்கள தீவுக்கு விடுதலை கொடுத்துவிட்டு வெளியே சென்றபோது அந்த விடுதலைக்காக உண்மையிலேயே போராடியவர்கள் ஈழத்தமிழர்கள். ஆயினும் பிரிட்டிஷ்காரனுடைய அடிமை நுகத்தடி சிங்களவன் கைகளுக்கு மாறியது. சிங்களவனுக்கு அடிமை சேவகம் செய்கின்ற வகையில் ஈழத்தமிழர்கள் கல்வியில், வேலை வாய்ப்பில், அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக, வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருந்த காலத்தில் ஈழத்து காந்தி என்று அழைக்கப்பட்ட தந்தை செல்வா அவர்கள் காலிமுகத் திடலிலே உண்ணாநிலை அறப்போர் நடத்திய போது சிங்கள ராணுவமும் காவல்துறையும் அவர்களை தாக்கியது முதற்கொண்டு பின்னர் 57 தந்தை செல்வா அவர்கள் ஒப்பந்தம் சிங்களவர்களோடு ஒப்பந்தம் போட்டபோது அந்த ஒப்பந்தத்தை சிங்கள அரசு கிழித்தெறிந்தது. 65 அதே நடந்தது. 49 ஈழத் தமிழர்களுக்காக இயக்கத்தை தோற்றுவித்த தந்தை செல்வா அவர்கள் தொடர்ந்து காவல்துறை ராணுவத்தின் கொடிய அடக்குமுறையால் எண்ணற்றவர்கள் உயிர் பலியாக நேர்ந்ததும், தமிழ் பெண்களின் மானம் சூறையாடப்பட்டதும், தமிழர்களின் வழிபடுகின்ற ஆலயங்கள், கோவில்கள் இடிக்கப்பட்டதும், அதற்கு விடைகாணும் வகையில் சுதந்திர தமிழீழமே எங்கள் தேர்தல் பிரகடனம் என்று காங்கேசந்துறை இடைத்தேர்தலில் தந்தை செல்வா அவர்கள் 1975 போட்டியிட்டு 90 விழுக்காடு வாக்குகள் பெற்று நாடாளுமன்றம் சென்று அங்கே ஈழத் தமிழர்களுக்கு உரிய சமத்துவம் கொடுக்கப்படாததால் சுதந்திர தமிழீழமே எங்கள் இலக்கென்று பிரகடனம் செய்துவிட்டு வெளியே வந்து 76 ஆண்டு மே 14 பன்னாகம் வட்டுக்கோட்டையில் அனைத்து தமிழ் அமைப்புகளையும் ஒன்றாக திரட்டி சுதந்திர இறையாண்மையுள்ள தமிழ் ஈழமே, அப்படி ஒரு தேசம் அமைவதே எங்கள் இலக்கு. இனி இளைஞர்கள் இந்த லட்சியத்தை நோக்கி முன்னெடுத்து செல்லட்டும் என்று கூறிய அந்த காலகட்டத்தில் 75 புதிய புலிகள் என்ற அமைப்பை தொடங்கிய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் 76 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் சூட்டி வட்டுக்கோட்டை மே 14, 76 பிரகடனத்தை இலட்சியமாக கொண்டு ஆயுதத்துக்கு பதில் ஆயுதம்தான், நாம் காந்திய வழியிலே சென்றால் பூண்டோடு அழித்துவிடும் சிங்கள வெறிபிடித்த, மிருக வெறிபிடித்த அந்த அரசும் கூட்டமும் என்று சொல்லி நெல்சன் மண்டேலா நீதிமன்றத்தின் கூண்டிலே நின்றபோது அறவழி பயன்படாவிடில் பூரண ஆயுதம் தரித்த ஒரு அடக்குமுறை அரசை எதிர்த்து ஆயுதம் ஏந்துவதே சாலச் சிறந்ததென்று அவர் பிரகடனம் செய்ததை நினைவிலே கொண்டு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி மேல் வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான சிங்கள துருப்புக்களை களத்திலே வென்று அவர் சுதந்திர தமிழீழம் அமைவதற்காக யாழ்ப்பாணத்திலே ஒரு அரசையே அமைத்திருந்த சூழலில் இந்திய அரசு சிங்களவனுக்கு உதவுவதற்காக வஞ்சகமாக அவரை அழைத்துக் கொண்டு வந்து அவரிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளையும் தந்து
1987 ஜூலை 29 கொழும்பு நகருக்கு அன்றைய இந்திய தலைமை அமைச்சர் சென்று ஜெயவர்தனாவோடு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டதை நியாயப்படுத்துகிற வகையில் ஆகஸ்ட் 2 நம்முடைய சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய அரசு எடுத்த முடிவை நியாயப்படுத்துவதற்கு பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அமெரிக்காவில் மறுசிகிச்சைக்கு செல்ல இருந்த அன்றைய முதல்வர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விமான நிலையத்துக்கு அவருடைய உடைமைகளெல்லாம் விமானத்தில் ஏற்றப்பட்ட நிலையில் போகக்கூடாத அமெரிக்காவுக்கு பிரதமர் வருகிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று நிர்பந்தித்து அந்த கூட்டத்தில் முதல்வர் எம்ஜிஆர் எதுவுமே பேசவில்லை. ஆனால் இந்திய பிரதமர் பேசும்போது சிங்களவர்களும் இந்தியர்கள்தான், தமிழர்களும் இந்தியர்கள்தான். சிங்களவர்கள் வங்காளம் ஒரிசாவிலே இருந்து சென்றவர்கள், தமிழர்கள் தென் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் என்று உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை அவர் மேடையிலேயே கூறியதற்கு முன்பாகவே அதனை மறுக்கின்ற வகையில் 1987 ஆகஸ்ட் 16 அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் தொடங்கிய ஈழத் தமிழர் குறித்த வாதத்தில் பங்கேற்ற அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் the north and east of that island where the Tamils lived, they are the original inhabitants of the land, of the island. அவர்கள்தான் பூர்வீக குடிமக்கள். இப்பொழுது நடப்பது சிங்கள ராணுவமும் அரசும் செய்வது that is nothing but genocide, அது இனப்படுகொலை என்று கூறியதும் அதன் பின்னர் ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்திய அமைதிப்படை என்ற பெயரில் தமிழர்களுக்கு விரோதமாக, ஈழத்தமிழர்களுக்கு விரோதமாக இந்திய ராணுவம் செயல்பட்ட அந்த நிலையில் விடுதலை புலிகளினுடைய செய்தி நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனம், பத்திரிகை அலுவலகங்கள் அக்டோபர் 8 வெடிகுண்டு வைத்து இந்திய ராணுவம் தகர்த்த போது அதே காலகட்டத்தில் சிங்கள கடற்படையால் கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகளின் தளபதிகள் 17 பேர் பலாலி விமான நிலையத்திலேயே சிறைபிடிக்கப்பட்ட போது இந்திய பிரதமருக்கு, மாண்புமிகு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு, உங்கள் கடமை, இதனை நான் சுதுமலை பொதுக்கூட்டத்திலேயே ஆகஸ்ட் 4 சொன்னேன். ஒரு பெரும் வல்லரசிடம் மீது இந்த ஒப்பந்தத்தை திணித்து விட்டது. இந்தியாவை எதிர்த்து ஆயுதம் ஏந்த நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இந்தியாவை நேசிக்கிறோம். ஆனால் எங்களை பாதுகாக்கும் பொறுப்பு இப்பொழுது இந்திய அரசுக்குத்தான் உண்டு என்று கூறியதற்கு மாறாக இந்த 17 பேர் சிறைபிடிக்கப்பட்ட இடத்தை சுற்றி இந்திய ராணுவம் காவல் அரணமைத்து சிங்களவனை உள்ளே நுழைய விடாமல் தடுத்த போது 5 அன்று அக்டோபர் இந்திய ராணுவத்தை அங்கிருந்து வெளியேறுமாறு டெல்லி கட்டளையிட உடனே சிங்கள ராணுவ சிப்பாய்கள் உள்ளே பாய்ந்து வந்து 17 புலிகளையும் துப்பாக்கி கத்திமுனையில் கைது செய்ய முயன்ற போது 12 பேர் முழு விசக்குப்பிகளை கடித்து புலேந்திரர், குமரப்பா உள்ளிட்ட 17 தளபதிகள் அந்த நொடியிலேயே மரணமடைந்தார்கள். மற்ற 5 பேர் பாதி சைரேடு குப்பி கடித்ததால் அவர்கள் மரண வலியில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். இந்த கொடுமைக்கு காரணம் இந்திய அரசு என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையிலேயே நான் கடுமையாக தாக்கிய போது இந்திய ராணுவத்தை விமர்சித்தால் விளைவுகள் மோசமாக, விபரீதமாக இருக்கும் என்று இந்திய பிரதமர் எச்சரித்தார். என்ன விளைவுகள்? What are the consequences? The utmost consequence is gallows. அதிகபட்ச தண்டனை என்பது தூக்கு தண்டனை தான். அதனை எதிர்கொள்ள நான் சித்தமாக இருக்கிறேன் என்று கூறியதோடு இந்த காலகட்டத்தில் தான் 89 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 7 அதிகாலையில்
கடல் வழியாக 9 புலிகளால் படகிலே அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து நான் நாயாறு பகுதியிலே இறங்கி நாங்கள் செல்லும் வழியிலேயே இந்திய ராணுவம் கரையிலிருந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அதில் உயிர் தப்பி வன்னி காடுகளுக்குள்ளே சென்று தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து பல நாட்கள் அங்கேயே இருந்துவிட்டு அதன் பின்னர் என் பயணத்திற்கும் நடைபெற்று வரும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அறிக்கை வித சூழலில் நான் திரும்பி தமிழ்நாட்டுக்கு சென்றாக வேண்டும் என்று தேசிய தலைவர் மிக பிடிவாதமாக அவர் என்னை கட்டளையிடும் வகையிலே அவர்கள் வேண்டிய போது வேறு வழியில்லாமல் சேர்ந்த காலத்தில் மீண்டும் இந்திய ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டு எங்கள் மீது ஆயிரக்கணக்கான ராணுவ துருப்புக்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி அதில் நூல் இலையில் நான் உயிர் தப்பி தாய் தமிழகத்திற்கு வந்து சேர்ந்தேன். நாங்கள் சுதந்திர தமிழீழத்தை எங்கள் லட்சியமாக கொண்டிருக்கிறோம் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் மாநில மாநாடு திருச்சியிலே நடைபெற்ற போது முதல் தீர்மானமாக நான் முன்மொழிந்து நிறைவேற்றினோம். அன்று முதல் சுதந்திர தமிழீழமே எங்கள் லட்சியம் கோரிக்கை என்பதை முன்வைத்து பேசி வந்த நான் 2011 சட்டசபை தேர்தலை முற்றாக புறக்கணித்துவிட்ட நிலையில் நான் பெல்ஜியம் நகரில் நடைபெற்ற ஈழத்தமிழர் மாநாட்டுக்கு சென்று உரையாற்றும் போது தமிழ் ஈழத்திற்கு ஒரே தீர்வு சுதந்திர தமிழீழம், அதற்கான மார்க்கம் பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். அந்த ரெஃபரண்டத்தில் ஏற்கனவே தமிழர் பகுதிகளிலே சிங்களவர்கள் நிறைய குடியேற்றப்பட்டு விட்டதால் உலக நாடுகளிலே வாழ்கிற புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்களிடத்தில் அந்த பொது வாக்கெடுப்பிலே பங்கெடுக்க செய்ய வேண்டும் என்பதனை முன்வைத்துத்தான் நான் பிரசல்ஸிலே பேசியது பிரகடனமாக்கப்பட்டது. அதுவரை இந்தியாவிலே உள்ள எந்த தமிழர் தலைவரோ தமிழீழத்திலே உள்ளிட்ட தந்தை செல்வா உள்ளிட்ட எந்த தலைவரோ பொது வாக்கெடுப்பு என்று கோரியதில்லை, கூறியதில்லை. முதலாக அந்த தீர்வை முன்வைத்தவன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அதன் பின்னர் தமிழகத்திலே பல தலைவர்களும் பொது வாக்கெடுப்பு என்பதை வலியுறுத்த தொடங்கினார்கள். அப்படி ஆகவே ஈழப் போர்கள், ஆயுதப் போர்கள் முடிந்துவிட்டன. ஆனால் 5ஆம் போர் ஆயுத போராக இருக்காது. உலக மக்களினுடைய நல்லாதரவை கோரும் வகையில் அதை இளம் தலைமுறையினர் முன்னெடுத்து சென்றால் 30க்கு மேற்பட்ட நாடுகள் பொது வாக்கெடுப்பின் மூலமாக சுதந்திர நாடுகளாக மலர்ந்தது போல சுதந்திர தமிழீழத்திற்கும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கான சூழலை உருவாக்க வேண்டிய கடமை தமிழ்பால், செந்தமிழ் நாட்டின்பால், தமிழ் ஈழத்தின்பால் பற்றும் பாசமும் கொண்டவர்கள் வளரும் தலைமுறையினர், இளம் தலைமுறையினர் அந்த உணர்வுக்கு வரட்டும் என்பதற்காகவே ஜனவரி 29ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு முத்துக்குமார் என்கின்ற அந்த வீர வாலிபன் விதியே விதியே என் செயல் நினைத்தாயோன் தமிழச் சாதியை என்று சொல்லி 2½ பக்கத்துக்கு மரணசாசனம் எழுதி வைத்து காலையில் புறப்பட்டு 10 மணி அளவில் சாஸ்திரி பவன் வளாகத்துக்குள்ளே உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு தன் மரண சாசனத்தை தூக்கி வீசி எறிந்தார். செய்தியை கேள்விப்பட்டு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு நான் ஓடிய போது உடலெல்லாம் கருகிய நிலையிலே முத்துக்குமாரை பார்த்தேன். பிறகுதான் பஞ்சு பொதிகளை வைத்து பேண்டேஜ் போட்டார்கள். அவருடைய மரண சாசனத்தை என்னிடம் ஒருவர் கொண்டு வந்து கொடுக்க 1000 பிரதிகளை எடுத்து விநியோகிக்க தொடங்கி கொளத்தூரில் அவர் வாழ்கிற பகுதியில் அவருடைய உயிரற்ற சடலத்தை வைத்து லட்சக்கணக்கான தமிழர்கள் அதற்கு வீர வணக்கம் செலுத்தி மூலக்கொத்தளம் சுடுகாட்டுக்கு அதை கொண்டு செல்கிற போது உணர்ச்சி தமிழர் திருமாவளவனும் நானும் அந்த முத்துக்குமார் உடலை தூக்கிக் கொண்டு அங்கே செல்ல, அங்கே போகிற வழியெல்லாம் தமிழ்நாட்டு தாய்மார்கள் கட்சி ஜாதி மத வேதமின்றி முத்துக்குமார் உடல் வைக்கப்பட்ட அந்த மலர்களால்
சூழப்பட்ட அந்த ஊர்தியை தொட்டு தொட்டு கும்பிட்டார்கள். முத்துக்குமார் வழியிலே மேலும் 21 பேர் தீக்குளித்து மடிந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாலிப வயதில் வாழ்க்கை வசந்தங்களை தேடாமல் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டு பாதாதிகேசம் பற்றி எரிய மூண்டெழுந்த நெருப்புக்கு தங்கள் உடலை தந்து கருகி சாம்பலானார்கள். அவர்கள் தியாகம் ஒரு நாளும் வீண் போகக்கூடாது, வீண் போகாது என்ற வகையில் அவரோடு அதற்கு பின்னாலே தீக்குளித்த அத்தனை வீர தியாகிகளுக்கும் வீர வணக்கம் செலுத்துகிறோம். சுதந்திர தமிழீழம்தான் தீர்வு என்பதை ஜீனோசைட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ், ஈழத் தமிழர் இனப்படுகொலை, ஹார்ட்ஸ் ப்ளீட், இதயங்கள் ரத்தம் கொட்டுகின்றன என்ற ஒளிப்பேழையை ஆங்கிலத்திலும் தமிழிலும் தயாரித்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் நான் தோழர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு மாணவன் மாணவி பேராசிரியரிடத்திலே கொடுத்து அனைத்து கல்லூரிகளிலும் லட்சக்கணக்கான இந்த ஒளிப்பேழைகள் கொண்டு போய் சேர்ந்து தமிழ்நாடு புறாவிலும் அந்த ஒளிப்பேழையை நான் வழங்கியிருக்கிறேன். வெளிநாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறேன். அந்த ஒரு ஒளிப்பேழையிலே ஈழத்தமிழர் வரலாறும் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட இன அழிப்பு தாக்குதலும் இனப்படுகொலையும் அவர்கள் சிந்திய ரத்தமும் தந்த உயிர்களும் வீண்போக கூடாது என்பதற்காக இந்த கோரிக்கையை ஜெனீவாவிலே மனித உரிமை கவுன்சிலிலே மீண்டும் மீண்டும் முன்வைத்து அந்த கொள்கையிலே அந்த கோரிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனை பரப்புரை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். தற்பொழுதும் நான் ஒரு ஒளி நாடாவும் ஒரு புத்தகமும் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஜூலை திங்களில் 5ஆம் தேதி அன்று மில்லர் 900 சிங்கள வீரர்கள் கொண்ட பாசறையை வெடிகுண்டுகள் வைக்கப்பட்ட லாரியோடு சென்று மோதி தகர்த்து அத்தனை வீரர்களையும் அவர்களை இந்த மண்ணுலகத்திலிருந்து வெளியேற்றி தியாகம் செய்த அந்த மில்லரின் நினைவு நாளில் அதை வெளியிடலாம் என்று நாங்கள் யோசித்து வைத்திருக்கிறோம். அது நிச்சயமாக இப்பொழுது நான் தயாரிக்கிற ஒளிப்பேழையும் இப்பொழுது நான் தயாரிக்கிற புத்தகமும் நிச்சயமாக அது உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டு ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் திரும்ப கொண்டு போய் கொடுத்து இளைய தலைமுறையினருக்கு முத்துக்குமார் உள்ளிட்ட தியாகிகள் செய்த தியாகத்தை நினைவூட்டி ஈழ மண்ணிலே கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான தமிழர்கள் மானபங்கம் செய்யப்பட்டு அவர்கள் கற்பு சூறையாடப்பட்டு படுகொலைக்குள்ளான சகோதரிகள் தாய்மார்கள் அவர்கள் சந்தித்த கொடுமைகளை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துச் சென்று சாதி மதம் கட்சி எல்லை கடந்து தமிழ்நாட்டு மக்களை வளரும் தலைமுறையை மாணவர் சமுதாயத்தை முத்துக்குமார் விருப்பப்படி மாணவர்கள் என் உடலை உயிராயுதமாக பயன்படுத்தட்டும் என்று சொன்னாரே அதுபோல அந்த உணர்வுகளை விதைத்து ஈழப்போர் முடியவில்லை. புதிய பரிணாமம் 5வது ஈழ விடுதலை போர் ஆயுதம் ஏந்தாத போராக அனைத்துலக நாடுகளிலே ஆதரவு திரட்டுகின்ற அந்த 5ஆம் கட்ட போராக அறப்போராக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து தமிழ் ஈழத்தையும் சுதந்திர தமிழீழத்தையும் எங்கள் நெஞ்சிலே லட்சியமாக கொண்டு அந்த களத்திலே மடிந்த மாவீரர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் கொடூரமாக கொல்லப்பட்ட அப்பாவி தமிழர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துவதோடு முத்துக்குமார் உள்ளிட்ட ஈகிகள் தங்கள் உயிரை தத்தம் செய்ததால் அவர்களுக்கும் வீர வணக்கம் என்ற அஞ்சலியை ஆண்டுதோறும் செய்வது போல் செய்திருக்கிறோம். நான் மக்களை போய் சந்திப்பேன். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஓரிரு மாதங்களில் இந்த கடமையை ஒவ்வொரு கல்லூரி மேல்நிலைப்பள்ளி வாசலிலே போய் ஒளிப்பேழையையும் நாம் தயாரிக்கின்ற நூலையும் தர வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அது நிச்சயமாக பலனளிக்கும், நிச்சயமாக உணர்வை ஊட்டும். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய லட்சியம்
தந்தை செல்வா வட்டுக்கோட்டையிலே பிரகடனம் செய்த சுதந்திர இறையாண்மையுள்ள சமதர்ம தமிழீழம் மலரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கடமையை செய்து வருகிறோம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தனிச்சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்றது. சட்டமன்ற தேர்தலில் தனிச்சின்னமா இந்திய தேர்தல் ஆணையத்தில் அணுகுனீங்களா? தேர்தல் அறிவிப்பு வரட்டும். நான் போற பிரஸ் மீட்லேயே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பு வரட்டும். திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை குழு அவர்கள் அமைப்பார்கள். அவர்கள் அமைத்த 24 மணி நேரத்திற்குள் நாங்களும் பேச்சுவார்த்தை குழு அமைப்போம். அப்பொழுது என்ன கோரிக்கை என்பதை அந்த குழுவினர் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு அவர்கள் அமைக்கின்ற குழு மூலமாக தெரிவிப்பார்கள். அப்படி பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இது பற்றிய இறுதி முடிவை நான் சொல்ல இயலும். எல்லா கேள்விகளுக்கும் என் சகோதரர்களே ஒரே பதில்தான், அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வரட்டும். நான் முந்திக் கொண்டு எதையும் சொல்ல விரும்புவதில்லை, நான் சொல்வதும் இல்லை. ஆனால் தேர்தலில் முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா பிளாக்கிலே அங்கம் வகிக்கின்ற கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் தலைமையில் தனிப்பெரும்பான்மை பெற்று 26 தேர்தலுக்கு பின்னரும் இந்த திராவிட மாடல் அரசு தொடர்கிற வகையில் ஆட்சி அமைக்கும் என்பதை நம்பிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டணியில் ஒரு தொய்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் அமைச்சர் 2 மாசமா காத்திருக்கோம். இது வரைக்கும் தொகுதி பங்கீட்டு குழுவே திமுக அறிவிக்கவே இல்லை. அப்புறம் காங்கிரஸ் விமர்சனம் வைக்குது. அதாவது ஒவ்வொரு கட்சியும் முந்தி ஜனவரியிலேயே கூட அறிவிக்கலாம், அதுக்கு முன்னாடியே அறிவிக்கலாம். ஆள்கிற கட்சி எந்த நேரத்தில் அது பற்றி அறிவிக்கணுமோ அப்ப அறிவிப்பாங்க. அதுக்கு நாங்க ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு உரசலும் இல்லை, விரிசலும் இல்லை. நிரந்தரமான ஒருங்கிணைப்பும் தோழமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பரஸ்பரம் நிலவுகிறது என்பது என்னுடைய கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உங்க மீது விமர்சனம் வச்சிருக்காரு. திமுக மீது மதிமுக பொதுச் செயலாளர் வைக்காத விமர்சனமா நானும் டிடிவி. இந்தியாவிலே உள்ள எல்லா கட்சியும் ஒரு கட்சியை இன்னொரு கட்சி விமர்சித்ததும் பின்னொரு கட்டத்தில் அவர்கள் தோழமை கொண்டு கூட்டணி அமைத்ததும் இந்தியா பூராவிலும் நடந்து வந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலும் நடந்து வந்திருக்கிறது. நாங்கள் 2015 உயர்நிலை குழுவையும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் கூட்டி நீண்ட ஆலோசனைக்கு பிறகு திராவிட இயக்கத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, ஆக அதுக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படக்கூடாது, நமக்கென்று இருக்கக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய ஸ்பார்ட்டா வீரர்களைப் போல நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்களோடு நம்முடைய பலத்தையும் நம்முடைய பிரச்சாரத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணாகவும் பக்கபலமாகவும் நிறுத்துவதென்று எடுத்த முடிவுக்கு பிறகு வேறு சிந்தனைக்கே இடமில்லாமல் கூட்டணியிலே சிறு உரசல் ஏற்படுகிற விதத்தில் கூட எந்த கருத்தும் சொல்லாமல் நாங்கள் தோழமையை பாதுகாத்து வருகிறோம். ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்லிட்டு திரு ராகுல் காந்தி பேசியதா தகவல் வந்திருக்கு. ராகுல் காந்தி சகோதரி கனிமொழி சந்திப்பது வழக்கமா எத்தனையோ தடவை சந்திச்சிருக்காங்க, அதுபோல இப்பயும் சந்திச்சிருக்காங்க. அங்க என்ன பேசுறாங்கிற விவரங்கள் திமுக வெளியிடாமல் நானா யூகமா கேட்கப்படுகிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வது அரசியல் நாகரிகமாகாது. நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை.